வணக்கம். தங்க விலை உயர்வுக்கு காரணமாக இருந்த மகானுபாவன் ட்ரம்ப் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்றதுக்கும் காரணமாயிட்டாரு. என்ன நடந்ததுன்னாக்கா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் ட்ரம்ப் அந்த போரை நிறுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. அவருக்கு நோபல் பரிசு ஆசை வேற வந்துருச்சு. இந்த மாதிரி அமைதியின் தூதுவனாக அமைதிக்கு உண்டான நோபல் பரிசை இந்த வருஷமே தான் வாங்கணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா அந்த நோபல் பரிசு அவருக்கு இந்த வருஷம் கிடைக்கல. அடுத்த வருஷமாவது கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக வேண்டி போரை நிறுத்துறார். போர் நிறுத்தப்பட வேண்டிய ஒண்ணுதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுக்கிறாரு. அதுக்காக இந்தியா மேலேயும் வரி எல்லாம் விதிச்சாரு. நீங்க ரஷ்யாவிலேருந்து ஆயில்லாம் வாங்கக்கூடாது, அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தங்கள் கொடுத்தாரு. சைனாவும் ஆயில் எல்லாம் வாங்கக்கூடாது ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் வரி எல்லாம் போட்டாரு. யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பா நாடுகள் கூட இந்த மாதிரி ரஷ்யாலேருந்து ஆயில்லாம் வாங்கக்கூடாது, கேஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நிர்பந்தப்படுத்தி அவங்களும் தடை விதிக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்தாரு ட்ரம்ப். இப்ப என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப், அந்த ரஷ்ய நிறுவனங்கள், ரெண்டு பெரிய நிறுவனங்கள் மெயினா இந்த பெட்ரோல் கேஸ் இதெல்லாம் விநியோகம் பண்றாங்க இல்லையா, அவங்க மேலேயும் தடை விதிச்சிட்டாரு முந்தா நேத்து. இப்ப அவங்களால இந்தியா, சீனா இந்த மாதிரியான நாடுகளுக்கு பெட்ரோல் டீசல் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்க நமக்கு இந்திய ரூபாயிலேயே பணத்தை வாங்கிக்கிற மாதிரி கூட ரொம்ப சௌகரியமாக தான் விலை குறைஞ்சி இப்போ வெளிநாட்டிலலாம் வாங்காததுனால வேற கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் கிடைக்காத அளவுக்கு நமக்கு விலையும் குறைச்சி கொடுத்தாங்க. இந்திய ரூபாயிலேயே பேமெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நமக்கு ஆயில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால ஆயில் தர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நேத்திக்கே கல்ஃப் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி துபாய், சவுதி அரேபியா, கத்தார், இந்த மாதிரி எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நாடு என்ன பண்ணிட்டாங்க, பீப்பாய்க்கு $5 விலையை ஏற்றிட்டாங்க நேற்று. இது வர இருக்கக்கூடிய நாட்களில் மேலும் உயரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. இந்த மாதிரி கச்சா எண்ணெய், பெட்ரோலினுடைய விலை உயரும் போது நம்ம நாட்டிலையும் அதனுடைய கன்சியூமருக்கு, நுகர்வோருக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை ரேட் ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு, கட்டாயத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுதான் ஒரு உலக தலைவர் அமெரிக்காவில் இருக்கிறவர் எடுக்கிற முடிவால இந்தியாவில் இருக்கிற சாமானிய மக்களோட